அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு 7 மிளகு இருந்தால் போதுங்க, லட்சமாய் வாங்கிய கடனும் கூட தீரும். கடன் தீர தேய்பிறை அஷ்டமி திதியில் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. இதை பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாகவே ஒருவருக்கு எது இல்லாமல் இருந்தாலும் கடன் இல்லாமல் இருப்பது தாங்க நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிய கடன் கூட நாளாக அதிகமாயிருங்க. கடன் வாங்குவதை நம்ம ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லது. இப்படி வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி அசல் தொகையை திரும்ப செலுத்த முடியாமல் தவிப்பவர்கள் இந்த 7 மிளகை வைத்து இப்படி வீட்டில் பரிகாரம் செஞ்சு பாருங்கள். தீராத கடன்கள் கூட தீருங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம நிறைய தெய்வங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்வோம். ஆனால் இந்த மிளகை வைத்து நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அது பைரவருக்கு மட்டும்தாங்க செய்யணும். சனீஸ்வர பகவானுக்கு எப்படி எள் பரிகாரம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் பைரவ பகவானுக்கு மிளகு பரிகாரம் செய்கிறதும். அப்படி நம்ம செய்யும்போது தீரவே தீராது அப்படின்ற பிரச்சனை கூட தீருங்க. கோயிலுக்கு போயிட்டு பைரவருக்கு மிளகு மூட்டை கட்டி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் சன்னதி இருக்கும் கோயில் இல்லைங்க அப்படின்னாலும், கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலையே எளிமையாக செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் உக்கிரமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வ படத்தையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம காலபைரவர் படத்தையும் வைக்கக்கூடாது. சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். படமே இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. எப்போதும் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கெல்லாம் நீங்கள் பூக்களை போட்டு அலங்காரம் செஞ்சுடுங்க. உங்கள் பூஜை அறையில் நீங்கள் என்னென்ன தீபம் ஏற்றி வைப்பீங்களோ அந்த தீபத்தை எல்லாம் ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பித்தளை தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நீங்கள் அப்படியே பரப்பி விட்டுடுங்க. அகல் விளக்கு மட்டும் ஒன்று புதுசாக நீங்கள் வாங்கி சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பச்சரிசி மேலே நீங்கள் அப்படியே வச்சிடுங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி தான் இதுக்கு போடணும். சிவப்பு நிறத்தில் திரி இல்லைங்க அப்படின்னாலும் பஞ்சு திரி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் பன்னீரில் கொஞ்சமாக நினச்சிக்கிட்டு இந்த குங்குமம் இருக்கும், வீட்டில் எல்லார் வீட்லேயுமே குங்குமம் இருக்கும், அதில் நீங்கள் போட்டு தேய்ச்சி அந்த திரியை தேய்ச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படி திரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோடைய சக்தி இன்னும் அதிகமாக இருக்குங்க. அடுத்துக்கப்புறமா விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கில் நீங்கள் இந்த 7 மிளகுகளை எடுத்து போடுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிற மலர்கள் அந்த விளக்கிற்கு நீங்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம். இப்போ சிவப்பு நிறம் அப்படின்னா செவ்வரளி பூ இருக்கும், ரோஜா பூ இருக்கும், செம்பருத்தி பூவோடு நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிவப்பு நிற மலர்கள் வச்சு நீங்கள் அலங்காரம் செஞ்சுடுங்க. பைரவருக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிகப்பு நிறம் தான். சிகப்பு நிறத்தில் எந்த பூக்கள் கிடைத்தாலும் அதை பைரவருக்கு சூட்டுவாங்க. அதுக்காக தான் நம்ம சிவப்பு நிற பூக்கள் நம்ம இந்த விளக்குக்கு அலங்காரம் செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனதார பைரவ பகவானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் யாவும் தீர வேண்டும், மனோபயம் நீங்க வேண்டும், கடன் தீர்ந்து செல்வ செழிப்பு உயர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ளே என்னென்ன தோன்றுதோ அதை நினைத்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. இந்த மிளகை போட்டு இப்படி நாம் தீபம் ஏற்றும் பொழுது பைரவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு மிளகு போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த மிளகு விளக்கில் கொதித்து எரிவது போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் ஒளியும் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலம் வாங்கிய கடன்கள் தீர்ந்து எதிரிகள் இல்லாமல் போவாங்க, வருமானம் உயர துவங்கும்னே சொல்லலாம். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி திதியிலும் தொடர்ந்து மிளகு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சமாக கடன் இருந்தாலும் சரி அது அடையும். சரிங்களா? இந்த தீபத்தை நீங்கள் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். 10 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எந்த நேரம் வேணுனாலும் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தில் இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிறை சனிக்கிழமை, ஏதாவது நீங்கள் 2 சனிக்கிழமை வரும், ஒரு சனிக்கிழமை நீங்கள் காலபைரவரை வழிபட்டு இதே முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி சனிக்கிழமை நாட்களில் காலபைரவரை வழிபடும்போது சனி பகவானால் ஏற்படும் இன்னல்கள் கூட நீங்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது காலபைரவரோடைய அருள் அப்படின்றது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. மிகவும் எளிமையான பரிகாரம். இதனால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் உண்டுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் காலபைரவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து மனதார வழிபடும் போது நமக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, காலபைரவருடைய அருளால் உங்கள் கடன் எல்லாம் காணாமல் போகட்டும். இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.